வெல்கம் டு டேஸ்டி கிங்டம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். அதோட 10 பல்லு பூண்டு பல்லு, 3 தக்காளி அரைச்சிக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து 4 நாளாக கட் பண்ணி வச்சுக்கணும். கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் வதக்க போகிறோம், அதனால் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் இந்த கத்திரிக்காய் போட்டு வதக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயை வச்சு நம்ம மீதி எண்ணெய் இருக்கு இல்லையா, அதிலே போட்டுக்கலாம். ஜீரகம், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பூண்டு வெங்காயம் பேஸ்ட் கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இதில் கலந்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. மசாலா நல்லா கொதிக்கிட்டோம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை இதை சேர்த்துக்கலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாம இதை பார்க்கலாம். மசாலா நல்லா புளி வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் தொக்குல நல்லா கொஞ்சம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம். எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிடலாம் மேலே. சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.